2021 புதிய அரசு பொறுப்பேற்ற போது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தது. அதை திறம்பட சமாளித்து மக்களை காத்தது இந்த அரசு. தொடர்ந்து கிராமம் முதல் நகரம் வரை உலகத் தரத்திலான மருத்துவ கட்டமைப்புகளால் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை புதிய உயரத்தை எட்டியுள்ளது. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் நாட்டிலேயே முதன்முறையாக இரத்த புற்றுநோய் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உயர் சிகிச்சை மையம், அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு மேம்பாடு, புதிய மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் நியமனம் என மக்களின் நலவாழ்வை பேணி காப்பதில் கருணையோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வருகிறது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 6800 கோடி மதிப்பிலான காப்பீடு வழங்கப்பட்டு 1.45 கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2.56 கோடி பயனாளிகள் சேவை பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு ஐநா மன்றமே பாராட்டி விருது வழங்கியுள்ளனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம்கள். இந்தியாவில் முதன்முறையாக 14 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவச HPV புற்றுநோய்க்கான தடுப்பூசி மூலம் 3.39 லட்சம் பெண் குழந்தைகள் பயனடைகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை தன்னிகரில்லா முன்னேற்றம் கண்டுள்ளது. சென்னை தெற்காசியாவின் சுகாதார தலைநகராக உருவெடுத்துள்ளது. பல நாடுகளின் பொது சுகாதார கட்டமைப்புகளுக்கும் முன்னுதாரணமாக தமிழ்நாடு பாராட்டப்படுகிறது. கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வி ஒன்றுதான் அழியாத செல்வம் என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளாக போற்றி வந்த பண்பாடு தமிழருடையது. இந்த பெரும் மரபின் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், பெருந்தலைவர் காமராஜரும், முத்தமிழறிஞர் கலைஞரும் எல்லோருக்கும் கல்வி கிடைப்பதற்கு பெருந்தொன்று ஆற்றினார்கள். இவர்கள் வழிவந்த நமது முதலமைச்சர் கல்வி செல்வத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தினார். எல்லோருக்கும் அடிப்படை கல்வி என்பதை கடந்து அனைவருக்கும் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி வரை வாய்ப்புகளை உருவாக்கியதுதான் நம் திராவிட மாடலின் சாதனை. முன்பெப்போதும் இல்லாத வகையில் கற்றல் கற்பித்தலில் பெரும் கவனம் செலுத்தி திறன் வகுப்பறைகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், வானவில் மன்றங்கள் மூலம் அறிவியல் ஆய்வகங்கள், மாநில அளவிலான கலை திருவிழாக்கள், சிறந்த மாணவர்களை தெரிவு செய்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாக்கள், அனைவரையும் உயர்கல்விக்கு சேர்க்கும் கல்லூரி கனவு என கவனமாக தீட்டிய திட்டங்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதவை. பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர் விகிதத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. உலகின் வாய்ப்புகளை உள்ளங்கையில் பெறுவதற்காக 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு தரமிக்க மடிக்கணினிகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. பெருந்தலைவர் காமராஜர் காலம் பள்ளி கல்வியினுடைய பொற்காலம் என்பதைப் போல, முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலம் கல்லூரியின் காலம் பொற்காலம் என்பதைப் போல, எனது தலைமையிலான ஆட்சியின் காலம் உயர்கல்வியினுடைய பொற்காலமாக ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுள்ளோம். மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. தற்போது தமிழ்நாட்டின் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒவ்வொருவரும் இந்த அரசின் செல்ல பிள்ளைகள் என்றால் அது மிகையல்ல. இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போல் ஆடுமேய்க்கும் தொழிலாளியின் குழந்தை IIT-க்குள் செல்லவும், லாரி ஓட்டுநரின் மகன் NIT-க்குள் நுழையவும் மாவட்டம் தோறும் மாதிரி பள்ளிகளை உருவாக்கி பயிற்சி அளித்து உலக அளவிலும் இந்திய அளவிலும் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சென்று சேர்ந்தது 1000 ஆண்டு கால சமூக முன்னேற்றத்தின் இடைவெளியை இட்டு நிரப்பிய நமது அரசின் அருஞ்சாதனை என்றே சொல்லலாம்.